ஒன்றியத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நானும் பல கூட்டங்களை சொல்லி இருக்கேன். குறிப்பா இங்க சென்னைக்கு மட்டும் சொல்லணும்னா, சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், மதுரவாயல் துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டம், சென்னை துறைமுகத்தை எண்ணூர் துறைமுகத்தையும் இணைக்கும் சாலையை அகலப்படுத்தும் திட்டம், கத்திப்பாரா பாடினு பல்வேறு மேம்பாலங்கள், நெம்மேலி கடல்நீரை குடிநீர் திட்டம், இப்படி நிறைய இருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இது போன்ற திட்டங்களை தரும் பிரதமர் தான் நமக்கு வேணும். அதுக்கு நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரணும். நான் தொடர்ந்து தெம்போடவும் துணிச்சலோடவும் நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை சொல்லிட்டு இருக்கேன். பயனடைந்த பயனாளிகள் சொல்றதை தான் சொல்றேன். நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி, அதுல ஒரு சகோதரி பேசியிருக்காங்க, என் கணவர் என்னை கைவிட்டுட்டாரு, எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போயிட்டாரு, 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல, கணவனால கைவிடப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ரேஷன் கார்டு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா குடும்ப தலைவர்னு அவர் பேர்ல இருக்க நம்பரும் அவரோட தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ரேஷன் கார்டை மீட்க டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு அலைவேனா, என் உடல்நலை பாதுகாப்பேனா, சிக்கா இருக்கக்கூடிய என் உடலை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வது? ஆனா என்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பிக்கை கூட அலைஞ்சேன். அப்பதான் அக்டோபர் 20, 2021 வந்த ஒரு ஆர்டர் பற்றி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா விசாரணை நடத்தி தாசில்தார கணவர் பேரை நீக்கிட்டு ரேஷன் கார்டை கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தாசில்தார் எல்லாத்தையும் விசாரிச்சு 5 நிமிஷத்துல எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. தழுதழுத்த குரலோடும் கண்களை கண்ணீரோடும் அந்த சகோதரி பேசுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இப்படி என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும், ஒவ்வொரு அரசாணையும், ஒவ்வொரு சட்டமும் கோடிக்கணக்கான மக்களுடைய மனங்கள்ல மகிழ்ச்சியை கொண்டு வருது. விளிம்பு நிலையில் வாழ்கிற குரல்களோட வாழ்க்கையை ஒருபடியாவது முன்னேற்ற உதவுது. இன்னொரு காணொளி, அதுல யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறோம், வேலைக்கு போனாலும் போகலனாலும் பெத்த பையன் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அவருதான் பலர் ஆபத்திலிருந்து காப்பாத்திக்கிட்டு வராரு. இதுக்கு மேல என்ன செய்வாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள சிரிப்பை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 மகளிரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் வழங்குகிற தாய் வீட்டு சீர்னு பாசத்தோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டாடுறாங்களே. உரிமை தொகையால கிராமங்கள்ல பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு. உள்ளூர் சிறு வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு. இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமல்ல, பொருளாதார புரட்சி திட்டமாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு. அடுத்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம். அதோட கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். வெளியூர்ல வேலைக்கு செல்லும் மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி. விரைவில் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம்.
இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம். 1 கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைந்து இருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 2 லட்சத்திற்கும் அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.